இது தீபாவளிக்கு ஆஃப்டர்நூன் தான். எல்லாரும் நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்ட போட்டுட்டு, வெடி வெடிக்க கிளம்பியாச்சு. எங்க சித்தப்பாவோட வீட்டுக்கு தான் போறோம். அதுக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்ல இருந்து எல்லாரும் அந்த கிரவுண்ட்ல வெடி வச்சுட்டு கிளம்பியாச்சு. பாப்பா தூங்குனனால நாங்க லாஸ்ட்டா போனோம். போனா அங்க எல்லாரும் வந்து டீ அப்படி இப்படின்னு பேசிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்மளோட வேலைய ஆரம்பிச்சாச்சு. வெடி வைக்கிறது. நான் அந்த அளவுக்கு வைக்க மாட்டேன். ஆனா வந்து என் ஹஸ்பண்ட் வைக்க சொல்லி ஜாலியா இந்த டைம் வச்சேன். பாத்தீங்களா? இந்த வெடிலாம் வைக்கிறதுக்கு தான் நாங்க இவ்ளோ தள்ளி அவுட்டர்ல வந்திருக்கோம். ஒரு டெஸ்டிங் நடக்க போது. வெடி குட்டியோண்டு வெடிதாங்க. அத உள்ள வச்சு இத க்ளோஸ் பண்ணா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்ளோ ஹைட்டுக்கு பறக்கும்னு. இத விட கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சதுக்கு சட்டியே முடிஞ்சுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிருச்சு. வெடி சத்தம் அங்கிட்டு, இங்கிட்டு கேட்க ஆரம்பிச்சுருச்சு. எல்லார் ஊர்லயும் இப்படிதான் கேட்கும்னு தெரியும். எல்லாரும் வெடி எடுத்துட்டு களத்துல இறங்கிட்டாங்க. நாங்களும் இறங்கிட்டோம். எல்லாரும் ஜாலியா சூப்பரா வெடி வச்சு முடிச்சோம். ஒரு 6, 7:00க்குள்ள வெடி வச்சு இங்க முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து எங்க வீட்ல போய் வைக்கணும். இந்த டைம் தான் டிஃப்ரெண்டான வெடி ட்ரை பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு எல்லா வெடியும். ஒவ்வொன்னும் பார்க்க அவ்ளோ அழகா இருந்தது. ஸோ ஜாலியா எல்லாரும் இங்க வச்சோம். இந்த மாதிரி யார் யார் ஃபேமிலியோட சேர்ந்து தீபாவளிய செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ விவிஷா பாப்பா அப்பப்ப அந்த வெடி சவுண்டுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு, ஆனா நல்லா விளையாண்டா. அவளுக்கு இந்த கம்பி மத்தாப்பு புஸ்வானம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்பியாச்சு. இனி வந்து நெக்ஸ்ட் பார்ட் 3ல நான் போடுறேன். அதுவரைக்கும் டாடா பை பாய்.